டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கிட் பைக்கர் சேனல். நிறையா யூடியூப் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். ஃபஸ்ட்டு ஃபியூ ரைட்ஸ் அதாவது யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, ஒரு 2-3 எபிசோடு வரைக்கும் தான் நானும் அஸ்விதாவும் 2 சைக்கிள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு பின்னாடி அவர் பாய் ஆதவ் வந்து எனக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தார் டபுள்ஸில். அதுக்கப்புறத்துலேருந்து அதாவது நவம்பர் 15லேருந்து இவர் தனியாக சைக்கிளில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஐஎம்ஏ சைக்கிள் ரேலின்னு ஒன்று பண்ணாங்க. அந்த ஐஎம்ஏ சைக்கிள் எதுக்குன்னா கார்டியோ, உலக இருதய தினம். கார்டியோனா ஹார்ட்டு, கார்டியோ உலக இருதய தினம். அதுக்காக சைக்கிள் மிதிவண்டி பேரணி நடத்துனாங்க. அதுலேருந்து தான் நம்ம ஆதவ் தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கார்டியோனா ஹார்ட்டு. நவம்பர் 15லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வெறும் 4 மாதம் ப்ராக்டிஸ், 4 months ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆதவ். 4 months ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ப்ராக்டிஸ். ஹண்ட்ரட்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ரைடும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 கிலோமீட்டர் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். 8லேருந்து 15 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ 4 months ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் அண்டு thousands ஆஃப் பெடல்ஸ். ஆயிரக்கணக்கான பெடலை வந்து இவர் அடித்து ஒரு லெவலுக்கு வந்திருக்காரு. அது என்ன லெவல் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அவர் கிட் பைக்கர்ஸ் காட்ட ரெகக்னிஷன். அது என்ன ரெகக்னிஷன் இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன். அது வந்து எங்கள் ஆதவ், கிட் பைக்கர் ஆதவ் இப்போ எடுத்து காட்டுவார். காட்டுவோம். சொல்லிட்டுதான். அதாவது இது என்ன ரெகக்னிஷனாக, அந்த யூடியூப் டைமண்ட் பட்டன், கோல்டு பட்டன் அதெல்லாம் இல்லை. இது வந்து எங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பட்டன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த பேக்கை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம். வேணாம் இங்கே என்ன போகுது? என்னது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆமா. நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இருப்பா. இருங்க. மாற்றி இங்கே இருக்கு. வாவ், காட்டுங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். காட்டுங்கப்பா. இருமா. விடுப்பா. இங்கே பாரு ராதவ், இங்கே பாரு, நீங்களே காட்டு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். என்னது? என்னம்மா? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓப்பன் பண்ண பொறுமையாக எடுங்க. நீ ஓப்பன் பண்ண. வாவ். அதாவது இந்த பார்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்ககிட்டருந்து நமக்கு ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம சொல்லுவோம், ஒன்று பார்ப்போம். தெரியுது இது சொல்லு. இது ஒரு ஸ்டிக்கர், கார் ஸ்டிக்கர். கீழே வைங்க. 2 கார் ஸ்டிக்கர் வந்திருக்கு. 2 கார் ஸ்டிக்கர் என்னென்னா ரெக்கார்ட் ஹோல்டர். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேட்ச்சு, மெடல். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பென் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்துலாம். காட்டுப்பா. திஸ் இஸ் த ரெக்கார்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் கிட் டு சைக்கிள் a distance ஆஃப் 10 கிலோமீட்டர். அதாவது 10 கிலோமீட்டர் வந்து இந்த கிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் இந்த இதுவே தெரியல எனக்கு. ஸோ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட், ஃபாஸ்டஸ்ட் கிட் டு சைக்கிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர். The record for being the fastest cycle
A distance of 10 km was set by AADHAV Ashok Kumar. அதாவது ஆதவ் born on December 30, 2017 of Kallakurichi, Tamil Nadu. He started cycling from NH 79 Kallakurichi Bypass, that is near Bypass Bridge, at 6:41 a.m. on April 5, 2023 and completed it at 7:20 a.m. near Kallakurichi Toll Plaza, covering a distance of 10.3 km in 39.44 minutes at the age of 5 years, 3 months and 11 days as confirmed on April 10, 2023. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண கிட்டு அப்படின்றாங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ 39.44 மினிட்ஸ் 39 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் இவர் வந்து ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. இதில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களோட சர்டிஃபிகேட்டு அங்கே பார்க்கலாம், இந்த நீயே கட்டு. ஸோ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட 2023 அந்த ரெக்கார்ட் புக்கு, அப்புறம் ஐடி கார்டு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டோட புக்கு, சர்டிஃபிகேட், ஸோ அண்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பென், அந்த பெண்ணை மட்டும் அது ஸ்டிக்கர். அதாவது என்ன ஸ்டிக்கர்னா ரெக்கார்ட் ஹோல்டர், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு காரில் ஓட்டுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பேட்ச் இப்படி குத்தி வைக்கிறதுக்காக. இது என்னென்னா மெடல் பார்த்துலாமா? வாவ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அந்த புக்கை ஓபன் பண்ணுங்க. காட்டு, அவங்ககிட்ட காட்டு. சூப்பர், போட்டுடலாமா? தம்பிக்கு போடலாமா? போடுங்க நவருங்க. ஏன் நில்லு இடம். மெடல் எப்படி காட்டு? அவங்களுக்கு காட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டு. மெடல்